நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வஉசி மைதானத்தில் தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் ஏற்றி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமா ஜெயா, 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி நாடு முழுவதும் இந்த குடியரசு தின விழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மூவர்ண கொடியை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பொன்னாடை போற்றி தங்களுடைய கௌரவித்தார். இதன் பிறகு தமிழக முதலமைச்சரின் காவலர் பதக்கமான நெல்லை மாநகர பகுதியில் 37 பேருக்கும், மாவட்ட காவல்துறையில் 48 பேருக்கும், ஆக மொத்தம் 85 பேருக்கு பதக்கங்களை வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய பள்ளி கல்வித்துறை, நீர்வளத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 30 துறைகளைச் சேர்ந்த 388 பேருக்கு நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், வேளாண் மற்றும் உழவு தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள், ஊரக வாழ்வாதாரம் உள்ளிட்ட 12 பேருக்கு 7,54,595 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த குடியரசு தின விழாவில் பங்கேற்றனர். நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற குடியரசு தின விழா குறித்தான செய்திகளோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ். அருந்தமிழ் இலக்கியங்கள் சிறந்த மாவட்டம், அதுவே பார்ப்போம். சட்டத்தின் காவலராய் கைகொள்பவர், நாட்கணக்கில் நிம்மதி அளிப்பவர், மனிதரின் நலனின் ஒளி ஊட்டுபவர், இருள் சூழ்